நம்ம சேனல்ல சாப்டர் பிரேக் டவுன் பண்ணி பல மாதங்கள் ஆகுது. நம்ம சேனல் கோர்ஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கோ இல்லை நம்ம டிஸ்கஸ் சர்வரில் இருக்கிறவங்களுக்கோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எல்பாஃப் போனதுலேருந்து நான் திரும்ப சாப்டர் பிரேக் டவுன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு. நம்ம சேனலில் சாப்டர் பிரேக் டவுன் வரும்னு சொல்லி சில பேர் சில மாதங்களாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் ஒன் பீஸ் ஃபேன்ஸ் எல்பாஃப்காக கிட்டத்தட்ட 25 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த எல்பாஃப் இப்போ வந்துருச்சு. தி மோஸ்ட் ஹைப்டு ஆர்க் இன் ஒன் பீஸ் எல்பாஃப் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் அனிமே ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க அதிசயங்களும் அற்புதம் நினைச்ச அனிமே வேர்ல்டுக்கு நம்ம போகலாம். இது ஒன் பீஸ் சாப்டர் 1127 கம்ப்ளீட் பிரேக் டவுன். சாப்டரோட டைட்டிலை பார்த்ததுமே ஒரு நஸ்டாலஜியா ஃபீல் வந்துச்சு, ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஓடா எப்பவுமே அவரோட ஆர்க் இந்த மாதிரி டைட்டில் வச்சு தான் ஆரம்பிப்பார். அட்வென்ச்சர் இந்த லேண்ட் ஆஃப் லிட்டில் கார்டன், அட்வென்ச்சர் இந்த லேண்ட் ஆஃப் சாண்ட், அட்வென்ச்சர் நேம்லெஸ் கண்ட்ரி, டில் அட்வென்ச்சர் லேண்ட் ஆஃப் சாமுராய் வரையும். ஸோ ஓடா இந்த ஆர்க் எப்படி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் இந்த லேண்ட் ஆஃப் மிஸ்ட்ரி. நான் என்ன நினச்சேன்னா அட்வென்ச்சர் லேண்ட் ஆஃப் ஜெயன்ட்ஸ்னு சொல்லுவாருன்னு சொல்லி. பட் ஓடா எல்பாஃப் லேண்ட் ஆஃப் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாரு. அதுவே கொஞ்சம் இன்ட்ரிகிங்காக இருந்துச்சு. சாப்டரே எல்பாஃப்ல இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. இன்ஃபேக்ட் பர்டிகுலர் ஒரு வில்லேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஒரு லெகோ வில்லேஜ். ஆமாம், அங்கே இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுமே லெகோவால் ஆகியிருக்கு. திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வி ஹவ் சீன் இன் பிக் பாம்ஸ் ஃப்ளாஷ்பேக். ஏன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைக்கிங் ஸ்ட்ரக்சர்ஸ், வைக்கிங் பில்டிங்ஸ் தான் வந்துட்டு இருக்கும். ஈவன் ரீசெண்டாக கிட்டுக்கும் ஷாங்ஸுக்கும் ஒரு ஸ்கர்மிஷ் நடந்திருக்கும். அப்போ கூட ஷாங்ஸ் ஒரு பார் இருந்து வெளில வந்திருப்பார். அது கூட பார்க்கறதுக்கு வந்து ஒரு வைக்கிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ திஸ் மீன்ஸ் தட் இந்த வில்லேஜ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரீஜன் ஆஃப் எல்பாஃப்ல வந்துட்டு இருக்கணும். இந்த லெகோ வில்லேஜ் ஏன் ப்ரோ மொத்தமாக லெகோவால் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெரிய ரீசன்லாம் கிடையாது. உங்களுக்கு தோணுற ரீசன் தான் எனக்குமே தோணுச்சு. இது ஒரு டெபிள் ஃப்ரூட் எபிலிட்டியாக இருக்கலாம். எப்படி நம்ம ட்ரெஸ் ரோஸாக்குள்ளே போகும்போது நிறைய டாய்ஸ் பார்த்தோம், அதுக்கான ரீசன் சுகர் அப்படின்ற ஒரு பொண்ணோட டெபிள் ஃப்ரூட் எபிலிட்டி. அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரக்சர்ஸுமே ஒரு டெபிள் ஃப்ரூட் எபிலிட்டியால் ஆகியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேளை இது டெபிள் ஃப்ரூட் எபிலிட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஃபியூச்சரில் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரா கேட்ஸோட லெகோ வெர்ஷன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். அதை வச்சு ஜம்புன் டோயும் ஒரு பெரிய மெர்ச்சன்டைஸ் சேலே பண்ணிடுவானுங்க. இந்த லெகோ வில்லேஜ் பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு ஃபயர் ஏற்பட்டிருக்கு. இந்த ஃபயரை பார்த்து இவங்க எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இந்த ஃபயர் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஃபயரை கூடிய சீக்கிரம் தடுத்து நிறுத்தணும். அண்ட் இந்த ஃபயர்லேருந்து ஒரு வித்தியாசமான அரோமா வருதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கான ரீசன் நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த ஃபயர் வந்து வேர்ல்ட் ட்ரீ எக்ட்ரெஸிலுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்ம தடுக்கணும். ஒருவேளை ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா திஸ் கண்ட்ரி இஸ் டன் ஃபார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை பற்றி சீக்கிரமாக த சன் காடுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க வானத்துலேருந்து பெரிய பெரிய பீஸ்லாம் வந்து கீழே வந்துட்டு விழுது. எக்ட்ரெசில் அப்படிங்கிறது வேர்ல்டு ட்ரீ. அது சாதாரண ஒரு குக்கிங் ஃபயர்னால டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டுருமா? அண்ட் எக்ட்ரெஸிலும் ஆடம் ட்ரீயும் வேறையா? ஏன்னா ஆடம் ட்ரீ பற்றி ஃப்ராங்கி நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அது ஒரு நெவர் எண்டிங் வார் லேண்டு. அந்த ஐலாண்டில் நிறைய வார் நடந்துச்சு. அந்த மரத்து மேலே நிறைய புல்லட்ஸ் அண்ட் கேனன்ஸ் வந்துட்டு பொழிஞ்சாங்க. அப்போவுமே அந்த மரம் நின்றுச்சு, விழவே இல்லை. அந்த ஐலாண்டே ரூயின் ஆனாலும் அந்த மரத்தை சுற்றி பீப்புள் திரும்ப டவுன்ஸும் பில்டிங்ஸும் எழுப்பி ஒரு நேஷனே ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இது ஆடம் ட்ரீயும் கிடையாது, எக்ட்ரெஸிலும் கிடையாது. இந்த எக்ட்ரெஸில் ட்ரீ அழிக்கப்பட்டா திஸ் கண்ட்ரி இஸ் டன் ஃபார் அப்படின்னு சொல்லி இந்த ஜெயன்ட் சொல்றாங்க. ஆப்வியஸ்லி அவ்வளோ பெரிய மரம் விழுந்தா இந்த கண்ட்ரி அழிஞ்சிடும் அப்படின்றதுக்காக அப்படி சொல்றாங்களா? இல்லை, இந்த எக்ட்ரெஸில் ட்ரீ இவங்களோட வாழ்வியல் கூட கலந்திருக்கா, லைக் ஃபிஷ்மேன் ஐலாண்ட். ஏன்னா ஃபிஷ்மேன் ஐலாண்டில் சன்லைட் ட்ரீ ஈவ் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் அந்த ஃபிஷ்மேன் ஐலாண்டே வந்துட்டு இயங்கிட்டு இருக்கு. அது இல்லை அப்படின்னா ஃபிஷ்மேன் ஐலாண்டே இருக்காது. ஏன்னா அந்த சன்லைட் ட்ரீ ஈவ் தான் அவங்களுக்கு லைட்டும் தருது, சுவாசிக்கிறதுக்கான ஏரும் வந்துட்டு தருது. அது மாதிரி இந்த எக்ட்ரெஸில் ட்ரீ இவங்க வாழ்வியல் கூட கலந்துருக்கீங்க. ஜெயன்ஸா இருக்கிறதுக்கு ரீசனே அதுவாக கூட வந்துட்டு இருக்கலாம். அதனால இவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஷுவரா தெரியல. ஆல்சோ இது எக்ட்ரெஸில் ட்ரீ ஆடம் ட்ரீன்னு எனக்கு தோணல. யாரோ ஒரு நார்மலான மரத்தை இவங்களை வந்து எக்ட்ரெஸில் ட்ரீன்னு சொல்லி நம்ப வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. அது ஃபேக் ப்ரோ. அது எப்படி ப்ரோ இது எக்ட்ரெஸில் இல்லை வேர்ல்ட் ட்ரீ இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எக்ட்ரெஸில் அழிக்கப்பட்டா இட்ஸ் எண்ட் ஆஃப் எவ்ரி திங். நாஸ்ல கூட எக்ட்ரெஸில் அழிஞ்சுன்னா அவ்வளோதான், எதுவுமே கிடையாது. ஏன்னா உலகமே அதில் ஒரு பாட்டாக தான் வந்துட்டு இருக்கு. அது அழிஞ்சிச்சுன்னா திஸ் நத்திங் லெஃப்ட், எவ்ரி திங் இஸ் டெஸ்ட்ராய்டு, அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இது எக்ட்ரெஸ்ன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகலை. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் வந்துச்சு, அதுதான் எனக்கு இந்த டவுட்டை இன்னும் அதிகமாக்குச்சு. நம்ம பார்க்கறது வந்துட்டு எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த சாப்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இங்கே நடக்கிற விஷயங்களை சன்காடு கிட்ட ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சன்காடு யாரு? நீக்கா தான் சன்காடு. அந்த ஃப்ரூட் இப்போ சாப்பிட்ருக்கிறது யாரு? லூஃபி தான் சன்காடு. ஆனால் இங்கே இன்னொருத்தன் தான் சன்காடுன்னு சொல்லி ஃபால்ஸாக கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பொய் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. யார் இந்த ஃபால்ஸ் சன்காட்? என்கிட்ட ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று ஆப்வியஸ்லி லோக்கி, த காட் ஆஃப் மிச்சிஃப். பொய் சொல்றது அவனுக்கு வேலையே. ஸோ அவன் நான் ஒரு சன்காடுன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு ஆப்ஷன் என்னோட ஃபேவரட் ஆப்ஷன். 61 வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ணப்பட்ட மதர் கார்மலோட ஹோமி பண்டோரா.
பிக் மாம் ரேம்பேஜ் அப்போ உருவான ஃபயரை புட் அவுட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் பூமி பாண்டோரா. அப்போவே ஜெயன்ஸ் அதை சன் காடாக வழிபட்டாங்க. ஸோ அந்த பண்டோரா தான் இப்போவுமே சன் காடாக இருக்குன்னு சொல்லி எனக்கு தோணுது. 2 ஜெயன்ஸ் அவங்களோட இயர் கார்டு கொலாப்ஸ் ஆகிட்டதா பேசிகிட்டு இருக்காங்க. இயர் கார்டு அப்படின்றது ஒரு ஹியூஜ் ரேபிட்டுக்கு பெரிய காது இருக்கும்ல, அதனால அவங்க வந்து அது இயர் கார்டுன்னு சொல்லி சொல்கிறானுங்க. தூரத்தில் ஒரு கேசல் காட்டுறாங்க. அந்த கேசல் வந்துட்டு பிக் ஸ்டெயின் கேசல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸ்டெயின் அப்படின்னா நார்த்தில் வந்து ஸ்டோன், இட்ஸ் எ பிக் ஸ்டோன் கேசல். அந்த கேசலில் தான் வந்துட்டு நாமி வந்துட்டு இருக்கா. அவள் ஏஞ்சதுமே அவளை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு ஹியூஜ் பீ வந்துட்டு வருது. அது அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு ஜூஸை வந்துட்டு எழுப்புறான். ஸோ ஜூஸ் வந்து அதை அட்டாக் பண்ணிட்டு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கே தெரிலப்பா, நம்ம வந்து கடைசியாக வந்து ஜெயன்ட் ஷிப்பில் தான் இருக்கோம். நான் இங்கே எப்படி வந்தேன், எப்படி என்னோட ட்ரெஸ் மாறிச்சு, எதுவுமே எனக்கு வந்துட்டு தெரியல. யாராவது என்னை காப்பாற்றுங்க, லூஃபி, ஜோரோ, சாஞ்சி, ஈவன் ஊசாப் கூட பரவாயில்ல, என்னை யாராவது வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி கேட்க தூரத்தில் ஒரு சவுண்டு கேட்குது. ஊசாப்போட வாய்ஸ் மாதிரி இருக்குது. சரி என்னான்னு போய் பார்க்கலான்னு சொல்லி போகும்போது தடுக்கி விடுறான். அங்கே பார்த்தா ஒரு பெரிய ஹெச் ஆகு. இதை பார்த்துட்டு அது பயந்துது, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அது பயந்து டென்ஷன் ஆகி இவ்வளோ துரத்த ஆரம்பிக்குது. சாப்பர் இந்த சாப்டரில் வந்துட்டு மிஸ்ஸிங். சாப்பர் வந்து ராபின் கேங் கூடயும் இல்லை, லூஃபி கேங் கூடயும் இல்லை. ஸோ சாப்பர் எங்கே அப்படின்னு சொல்லி யாருக்குமே வந்துட்டு தெரியல. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த 2 ஜெயன்ஸ் வந்துட்டு ரேபிட்டை வந்துட்டு இயர் கார்டுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதனால சாப்பரை பார்த்துட்டு இதுவுமே ஒரு கார்டன் சொல்லி தூக்கி வச்சு யாராச்சும் விளையாடிட்டு இருக்காங்களான்னு தெரியல. இந்த முள்ளமன்றி நாமியை துரத்த நாமிக்கு வந்து ஊசாப்போட சவுண்டு கேட்குது. ஊசாப் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஒரு பூனை ஊசாப்ப சாப்பிட்டுட்டு இருக்கு. நாமி என்னை எப்படியாச்சும் காப்பாத்து அப்படின்னு சொல்லி கேட்க அந்த முள்ளமன்றியும் பூனையும் சேர்த்து நாமி எலக்ட்ரிக்யூட் பண்றா. அந்த பூனை டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த பூனை இவங்க 2 பேரையும் துரத்துச்சு. இவங்க 2 பேரும் அந்த கேசலோட எட்ஜில் இருக்கிற ஒரு பால்கனி கிட்ட போயிட்டு நிக்கிறாங்க. கீழே பார்த்தா பெரிய பள்ளம். என்ன பண்றது உங்களுக்கு தெரியல. அப்போதான் நாமி ஒரு பிரில்லியண்டான பாயிண்ட் சொல்றான். உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்மளுக்கு ஊற்றி கொடுத்த சரக்கு பேர் வந்து அப்சந்தியா, அதுக்கு வந்து அலுசினேஷனை வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாமி சொல்ல, ஆனா ஆமா இது எல்லாமே அலுசினேஷன் நினைச்சு அவன் திரும்ப அந்த பூனை ஒரே போடுச்சு. 3 பேரு கீழே வந்தாங்க அந்த கேஸ்ல இருந்து, நாமி, ஊசாப் அண்ட் அந்த பூனை. இந்த கேட் வந்து ஒரு கிங் மாதிரி கிரவுனும் கேப்பும் போட்டிருந்துச்சு. இந்த கிரவுனை பார்க்கறதுக்கு லோக்கி போட்டுட்டு இருக்க கிரவுன் மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஆன்லைன்ல பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது லோக்கி வளர்க்குற ஒரு கேட்டா கூட வந்துட்டு இருக்கலாம். அண்ட் இந்த கேட் வந்து லயனா வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இது ஒருவேளை ஜோன் டைப் லயன் ஃப்ரூட்டை வந்துட்டு சாப்பிட்டுருக்கலாம். ஒரு கேட் ஒரு மான்ஸ்டரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது நார்ஸ் மித்தாலஜிலுமே வந்துட்டு புதுசு கிடையாது. தோர் ஒரு கேட்டை வந்து லிஃப்ட் பண்ணியிருப்பாரு. அது ஆக்சுவலா யோமான்கர் வேர்ல்ட் சர்பன்ட் தான் ஒரு கேட்டை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும். அதே மாதிரி ஸ்னைப்பர் கிங் இருக்கார் இல்லையா, அவருமே என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒரு கேட் 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துச்சுன்னா அது ஒரு மான்ஸ்டரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஓல்ட் சாப்டரே வந்து குலிவர்ஸ் டிராவலை பேஸ் பண்ணி வந்துட்டு இருந்துச்சு. அவரோட ஃபர்ஸ்ட் வாயேஜ்ல அவர் வந்துட்டு லில்லி பூட்டுக்கு போயிருப்பாரு. அங்கே வந்து டாக்ஸ் இருப்பாங்க. நம்ம ட்ரெஸ் ஹவுஸ்ல டாக்ஸ் பார்த்தலாம் அந்த மாதிரி. அண்ட் செகண்ட் வாய்ஸா வந்துட்டு பிராப் டிக் டேங் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டு போயிருப்பாரு. அங்கே வந்துட்டு ஜெயன்ஸை வந்துட்டு மீட் பண்ணியிருப்பாரு. அவங்க இவரை பார்த்துட்டு ஒரு சைஸ்க்கு ஒரு கேஸில் பில்ட் பண்ணி அதில் வந்துட்டு நிறைய ஜெயண்ட் பீஸ் எல்லாம் வந்துட்டு வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஓல்ட் சாப்டரே வந்துட்டு இருந்துச்சு. இந்த ஜெயண்ட் கேட்டை அடிச்சுட்டு இதை வறுத்து சாப்பிட்லாமான்னு சொல்லி இவனுங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவனுங்க இதோட மட்டும் நிறுத்தலை. நம்ம சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய ஃபயர் உண்டாயிருக்குன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த ஃபயர் உண்டாகிறதுக்கு காரணமே இவங்க தான். இவங்க இயற்காட ஒரு ரேபிட்டை வழிபட்டு இருந்தாங்களே, அந்த ரேபிட்டை அடித்து அதை அந்த இடத்துல வந்து வறுத்துருக்காங்க. அதனால தான் அந்த அரோமா வந்துட்டு வந்திருக்காது, ரேபிட்டோட அரோமா. ஒரு ஐலாண்டுக்குள்ளே என்டர் ஆனதும் அங்கே இருக்க ஜெயன்ஸை கதிகலங்க வச்சு அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி அங்கே இருக்க ஃபாரஸ்ட்டில் ஃபயர் உண்டாக்கி அவங்களோட காடை அடித்து தின்னவே செஞ்சுட்டானுங்க. ஜஸ்ட் ஸ்ட்ரா ஹேட் திங்ஸ். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, அந்த சாப்டர் நிறைய பொய்யா நம்ம வந்துட்டு பார்க்குறோம், நிறைய இலூஷன்ஸ் இருக்குது. நம்ம அப்சந்தி குடிச்சனால கிரியேட் ஆன அலுசினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இது லோக்கி கிரியேட் பண்ணுற ஒரு ட்ரிக்காக கூட இருக்கலாம்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்றாற் போல் இந்த சாப்டர் நிறைய இன்கன்சிஸ்டன்சி ஓடாவோட ஆட்டில் வந்துட்டு இருந்துச்சு. அது என்னன்றதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். லூஃபி கியர் 3 அட்டாக்கை கியர் 4 அட்டாக்குன்னு சொல்கிறான். ஊசாப்போட பேக் வந்து அப்பியர் ஆகுது, டிஸப்பியர் ஆகுது. நாமியோட கிளைமேட் அட்டாக் அப்பியர் ஆகுது, டிஸப்பியர் ஆகுது. நாமியோட ஸ்வாட் அப்பியர் ஆகுது, டிஸப்பியர் ஆகுது. லூஃபி ஸ்டார்டிங்கில் வெப்பனே வைக்காமல் இருக்கான், அதுக்கப்புறம் ஸ்வாட் வச்சிருக்கான், அப்படின்னு ஒரு பேனல் ஆக்ஸ் வச்சிருக்கான். அண்ட் லூஃபி வந்துட்டு ஃபுட்டை ஷேர் பண்ணுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். அண்ட் ஜோரோ வந்துட்டு டைரக்ஷன்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கான். லூஃபியோட ஐகானிக் ஸ்ட்ரா ஹேட் இஸ் மிஸ்ஸிங். அண்ட் சாஞ்சி வந்துட்டு பக்ஸை வந்துட்டு சாப்பிட்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு பக்ஸ்னாலே வந்துட்டு பிடிக்காது. அண்ட் நாமியோட ஐகானிக் டேட்டூ வந்துட்டு மிஸ் ஆகுது. அண்ட் சாஞ்சி எல்லாத்துக்கும் மேலே சிகரெட்டே இல்லாமல் இருக்கான். ஸோ அந்த ஒரு பாயிண்டோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் அனிமே கிளப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனிமேவை பார்ப்போம், பகிர்வோம், பிலீவ்.